ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் தொடரும் பக்தர்கள் கூட்டங்க. இன்றைக்கி சாமி தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுதுங்க. வீக்கெண்ட்ன்றதுனால பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் திருப்பதிக்கு வர பிளான் இருந்தால் டியூஸ்டே வெனஸ்டே வர பாருங்கள், இல்லை ஃப்ரைடே வர பாருங்கள். தேர்ஸ்டேவும் டிக்கெட் கம்மி, கொஞ்சம் அதிகமான கூட்டம் மாதிரி தெரியும். டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே இந்த 3 நாள் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கின்றது என்னோடய கணிப்பாக உங்ககிட்ட நான் வைக்கிறேன். இன்றைக்கு உண்டான அனைத்து அப்டேட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட டிக்கெட், திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் மதியம் 4 மணிக்கு திருப்பதியில் 3 இடங்களில் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், காரில் போகிறவங்களுக்கு பெஸ்ட் பூதேவி காம்ப்ளெக்ஸ், ட்ரெயினில் வரவங்களுக்கு பெஸ்ட் விஷ்ணு விவாசம், பஸ்ஸில் வரவங்க பெஸ்ட் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கம்பல்சரியாக வேணுங்க. நேற்று 4 மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. அதாவது இன்று தரிசனம் செய்வதற்கு ஒரு 20,000 டிக்கெட் நேற்று மதியம் 4 மணிக்கு கொடுக்க தொடங்கி இரவு 9:20 தான் காலியாச்சு. 4 மணிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணி வரைக்கும் கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலாக ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. 4,000 டிக்கெட் நேற்று 4 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்து இன்று அதிகாலை 2:20 தான் காலியாச்சு. மீண்டும் இன்று 4 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. பக்தர்களை 1 மணிலேருந்து ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி க்யூ லைனில் அனுமதிக்கிறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையற்றது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலையில் 10,000 ரூபாய் டொனேஷனும் 500 ரூபாய் டிக்கெட்டும் 10,000 டிக்கெட் டெய்லி 800 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்று காலை 10 மணி நிலவரப்படி 587 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. 587 டிக்கெட் கொடுத்துட்டாங்க. 213 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது தேவஸ்தானன்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ்டிமேஷன் தரிசனம் இன்று 6/7/2025 அன்று டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது என்றும் தேவஸ்தானம் கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் பக்தர்கள், அதாவது ஒரு 800 மீட்டர் பக்தர்கள் நின்று தரிசனம் பார்க்குறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 5/7/2025 அன்று 87,536 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. மிக அதிகமான எண்ணிக்கை. 35,120 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,33,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. நேற்றும் கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் நின்று 18 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு ஏடிஜியிலிருந்து சர்க்கிள்லேருந்து பக்தர்கள் கியூலையில் அனுமதிக்கப்படுறாங்கன்ற தகவலையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ரூம் புக்கிங் தற்போது வரைக்கும் திருமலையில் கொடுத்துட்ருக்காங்க. ஈவினிங்கில் மேபி ட்ரை பண்ணாதீங்க, மார்னிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 4 சந்தேகங்கள் கேட்டு ரீப்ளே பண்ணலாம். ஆனால் நாங்கள் 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் மாதத்துக்கு திருப்பதியில் விஷ்ணு காம்ப்ளெக்ஸில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் ரூம் புக்கிங் பண்ணியிருக்கோம். என்னென்ன திங்ஸ் அலோவ் பண்ணுவாங்க? கீழ் திருப்பதியில் எல்லா திங்ஸுமே கொண்டு போகலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. மேல் திருப்பதியில் தான் திங்ஸ் கொண்டு போகக்கூடாது. கீழ் திருப்பதியில் எல்லா பொருளுமே நீங்கள் கொண்டு போகலாம். ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அண்ணா நாங்கள் சர்வதர்ஷனுக்கு புதன் இல்லை வேலைக்கிழமை தான் என்றைக்கு கூட்டம் குறைவாக இருக்கும், வெனஸ்டே வாங்க கம்மியாக இருக்கும், வெனஸ்டே டிக்கெட் அதிகமாக இருக்கும், தேர்ஸ்டே வந்து டிக்கெட் ரொம்ப குறைவாக தருவாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் பண்ணலாமா? தரிசன டிக்கெட்டே தேவையில்லைங்க. திருப்பதியில் கொடுக்குற, திருமலையில் கொடுக்குற டேரெக்டாக ரூம் புக்கிங்க்கு தரிசன டிக்கெட் தேவையில்லை. ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான், ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிங்கன்னா தேவை. தினந்தோறும் காலை 3 மணிக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களா? இது ஒரு புக்கிங்னா டிக்கெட் நான் எடுத்துக்கிறேன். காலையில் 3 மணிக்கு டிக்கெட் தர்றது இல்லைங்க, மதியம் 4 மணி தான் டிக்கெட் புக்கிங் தராங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.